ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். இன்னைக்கு அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். ஆனா நீங்க ஆக மொத்தம் நீங்க திங்கிறது மட்டும் தான் ஒரு வேலையை வச்சு திரிகிறீங்க. லீவ் விட்டாச்சுனாலே வாய்க்கும் கைக்கு கூட்டு போறதே கிடையாது. அப்புறமேட்டு உடம்பே குறையல, நான் என்ன பண்ணாலும் உடம்பு குறைய மாட்டேங்குது, நான் என்ன பண்றது அப்படின்னு கண்ணாடி முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது பாக்கிகளா. சரி ரைட் ஓகே. எஸ்டிஆர் படத்தை ரொம்ப நம்ம மிஸ் பண்றோம்ல. ரொம்ப லாஸ்டா எஸ்டிஆர் படம் என்ன படம் வந்துச்சு? வெந்து கணிந்தது காடு தானே. அதுக்கப்புறம் எதாவது வந்துச்சா? வேற ஏதாவது வந்துச்சா? மாநாடு கணிந்தது காடு தான் லாஸ்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா. சோ அவரோட அடுத்த படம் கமலஹாசன் சாரோட நடிக்கிறாரு. தாக்கலாய் மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன்ல பண்றாரு. AR ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்றாங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு படம் பண்ண போறாங்க. எங்களுக்கு சில டீடைல்ஸ்ல தெரியும். ஓகேவா? நான் சொன்னது தெரியாத சில பேருக்கு என் வாயால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட சில பேருக்காக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாரும் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, இப்ப அந்த படத்துல இருந்து ஒரு ஜிங்குச்சா அப்படின்னு ஒரு பாட்டை அதுலயே நீ நம்ம யார் அந்த பாட்டோட ப்ரோமோ தான் பார்த்து வந்துருமா? கொஞ்ச நேரம் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஸ்டாப் த ஈட்டிங். ஓகே, பார்த்து வந்துருவாங்க. அவளை திங்கிறதுதான் உட்கார்ந்துருக்காளே. என்ன ஒரு வில்லத்தனம். ரிலீஸ் கமலஹாசன் பிரசன்ஸா? எங்க
இருக்கு. வாவ் லாஸ்ட் அந்த வைப் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்குல்ல பாட்டு. ஆமா. அது எனக்கு சிக்னேச்சர் மூவ்மெண்ட் எனக்கு அந்த அது ஜிங்கு ஜிங்கு ஜால பண்ண சூர பேர் என்ன இது ஒரு பாலிவுட் படத்துல பாடுறது. பாலிவுட் ஆமா பாலிவுட் தானே. மிஸ்ஸஸ்னு ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்தேன். தெரியல எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆனா செம்மையா ஆடுறாங்க. அந்த மூவ்மெண்ட் செம்மையா இருக்கு. பாபு அந்த மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க ரீல்ஸ் போட்டிருக்கீங்களா ப்ளீஸ் நல்லா இருக்கும். அது அதான் நல்லா இருக்கு. அந்த மூமெண்ட் சூப்பரா இருக்கு. எனக்கு லாஸ்டா 2 பேரையும் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. ஒரு ஜமீன் வீட்டு மேரேஜ் மாதிரி அந்த மாதிரி தானே காமிக்கிறாங்க. கல்யாணம்னாலே அது மாதிரி தான் போட்டுப்பாங்க. எல்லாருமே ஓ சர்வானி எல்லாருமே ரைட் ஓகே. ஏன்னா இவங்களுக்கு ஜோடி வந்து கமலஹாசன் சாருக்கு ஜோடி வந்து அவங்க யாரு அபிராமி. இவருக்கு ஜோடி திரிஷா. இவங்களுக்கு ஜோடி கதையில் வந்து இன்னொருத்தவர் அவர் பேர் யாருன்னு தெரியல அவரு. ஸோ அந்த பாடனால ஒரு யாருக்கு ஜோடி யாரு அந்த லப்பர் பந்து ஹீரோயின் சொன்னீங்களே அவங்க தான். அவங்க கல்யாணம் தானே. அப்புறம் அதுதான் ஜோடியோட கல்யாணம் நடக்குது பத்தியா அதை சொல்ல மாட்டேன். ஒரு அரிய கண்டுபிடிப்பு வேற இதெல்லாம். சாங் சூப்பரா இருக்கு. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் இருந்து இந்த சாங் வந்து வேற லெவலுக்கு நல்ல வைப்பு. கிட்டத்தட்ட எனக்கு மணிரத்னம் சார் படமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம்னு நினைப்பேன். நம்ம பார்த்துருப்போம். இதுங்க பார்க்க வாய்ப்பே கிடையாது. அலைப்பாயுதே படம் வந்து சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா போனாலுமே ஆனா சூப்பரா இருக்கும். சாங்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். மௌன ராகம்ல இப்ப வர நம்ம நீங்க லாஸ்ட் மணிரத்னம் சார் எந்த படம் பாத்தீங்க? பொன்னியின் செல்வன் பாத்தீங்களா? ஆமா. ரெண்டுமே அவரோட டைரக்ஷன் தான். அதுக்கு முன்னாடி கமலஹாசன் சாரை வச்சு நம்ம நாயகன் ஒரு படம் நிறைய படம் பண்ணிருக்காரு. நாயகன் வந்து பெரிய ஹிட். சரியான நாயகனுக்கு அப்புறம் இப்பதான் சேர்றாங்களாமா. கிட்டத்தட்ட 20 தக் லைஃப்ல தான் 2 பேரும் ஜாயின் பண்றாங்க. ஸோ மணிரத்னம் சார் நல்ல ஸ்கிரிப்டோட தான் வந்திருக்கிறாரு. பார்ப்போம் படம் எப்படி இருக்கு. எஸ்டிஆர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அதிகமா அப்படி வச்சிருக்காரு. ரைட் விடும் எஸ்டிஆர் உங்களுக்கு ரொம்ப பொறாமை அதிகமா இருக்கு நினைக்கிறேன். எங்களுக்கு முடிய வளர்வாட அவர் எவ்வளவு அழகா முடி வளர்த்தி குடுமையெல்லாம் போட்டு எஸ்டிஆர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு கேப் பார்த்தா முன்னால வருஷத்துக்கு ஒரு படம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் கேப்ல விட்டது ஒரு படம் வருது. அது இந்த படம் வந்து ரொம்ப அவரோட கார்டு வந்துமே மேபி 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து நம்ம கமலஹாசன் சாரோட சேர்ந்து பண்றதுக்கு ரொம்ப அவளா எடுத்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தை அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அதனால வந்து 2 பேரும் நாங்க கமலஹாசன் சாரோட நடிக்கிறதுல ஒரு கனவு மாதிரி இருக்கு. அது நினைச்சூட பார்க்க முடியல. அப்படி ஒரு இதா இருக்குங்கிறாரு. அது கண்டிப்பா நமக்கே அப்படிதான் இருக்கும் இல்லையா? போன ஜெனரேஷனோட ஒரு ஹீரோட இந்த ஜெனரேஷனோட ஒரு ஹீரோ சேர்ந்து 2 பேர் பண்ணுறது ஒரு பெரிய புது விதமான. இப்ப கண்டினியூவா வர எல்லா மூவிலயுமே த்ரிஷா மேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஏட்டாச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹீரோயின் பற்றாக்குறை அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன். சரி ரைட் ஓகே. வேற எங்கேயும் போகாம இருக்கிறவங்களை வச்சு நடவடிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே கேஸ் இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலா எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப என்ஜாய். இல்ல இத ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கோம். இன்னும் 2-3 டைம் கேட்டோம்னா நமக்கு இந்த படமே ஜிங்கி ஜிங்கிச்சாடா பாட்டு வைப்பா இருக்கும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல திரும்ப சந்திச்சிட்டு இருக்கும். எங்களோட இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் சொல்லவே இல்லையா? நீங்க சொல்றது எங்க அந்த